கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 20/11/2024 புதன்கிழமை அதிகாலை 12:30 மணி. அதிகாலை 12:30 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, மழை நல்ல மழை பெய்துட்டு இருக்குது. நல்ல மழை பெய்துட்டுருக்கு. பாருங்க, அதிகாலை 12:30 மணி கரெக்டாக. இது வரைக்கும் இந்த வருஷத்தில் இப்படி மழை பெய்யலை. இதுவரை அப்படி சும்மா சாரல் மழை தான் பெய்துக்கிட்டு இருந்து, பெரிய மழையே பெய்யலை, சாரல் மழையாக தான் பெய்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி தான் 12 மணிக்கு ஆரம்பிச்சிது. ஆரம்பிக்கும் போதே நல்ல மழையாக தான் ஆரம்பிச்சிது. இன்றைக்கி தான் நல்ல மழையாக பெய்துக்கிட்டு இருக்கு. மான தெய்வ பிள்ளைகளே, நல்ல மழையாக பெய்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கூடாரத்துக்குள்ளே அவ்வளோ ஒழுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒழுகெல்லாம் செய்யலை. ஆனால் கூடாரத்தை சுற்றி தண்ணி கட்டிடும். கூடாரத்தை சுற்றி தண்ணி கட்டிட்டுனா கூடாரத்துக்குள்ளெல்லாம் ஊற்றடிச்சிடும். கூடாரத்துக்கு உள்ளெல்லாம் ஊற்றடிச்சிடும் தரையிலெல்லாம். அப்புறம் எனக்கு உள்ளே நடமாடவும் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம், ஆண்டவரே பெரிய மழையாக பெய்யாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஆண்டவர் சித்தம் தானே நடக்கும், நம்ம சித்தம் நடக்காதே. ஆமாம், அதனால் அதைத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். அரை மணி நேரம் ஆச்சு மழை ஆரம்பித்து. பான தெய்வ பிள்ளைகளே, நல்ல இடியும் முழங்குது பாருங்கள். தரெல்லாம் ஈரமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ஈரமாயிருச்சு. கீழே கட்டிலை கீழெல்லாம் அந்த ஓரம்லாம் ஈரமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இப்படி மழை பெய்துட்டு வெளியே தண்ணி கட்டிடுச்சு அப்படின்னா இங்கே உள்ள தரையிலெல்லாம் தண்ணி வந்துடும், ஊற்றடிச்சிடும். ஆனால் இப்போ இந்த சிமெண்ட் ஓடு போட்டிருக்க பக்கத்தில் அங்கங்கே ஈரம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இங்கெல்லாம் அப்படி தண்ணி ஈரம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், வெளியே சுற்றி தண்ணி கட்டிடுச்சுன்னா இதெல்லாம் இந்த பக்கம்லாம் அங்கெல்லாம் ஈரமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவரே பெரிய மழை வேண்டாம்ப்பான்னு சொல்லி நான் கேட்குறேன். இந்த இடத்துல பெரிய மழை வேண்டாம், மற்ற இடத்துலலாம் பெய்யட்டும், மலையிலெல்லாம் நல்ல மழையாக பெய்யட்டும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அதனால் ஆண்டவர் சித்தம் தான் நடக்கும். சரி, ஆமாம், போன வருஷத்துலலாம் உள்ள நல்லா ஊற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் இதுவரை அப்படி மழை பெய்யலை. நான் இன்றைக்கி தான் மழையாக பெய்துக்கிட்டு இருக்கு. இதுவரை சாரல்லாம் பெய்கிட்டு இருந்து. அன்பான தெய்வ பிள்ளைகளே, மற்றபடி எங்கேயும் ஒழுகெல்லாம் செய்யலை. ஆமாம், அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரி, என்ன மழையின் வேகம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆண்டவர் கிருபை செய்வார், தம்முடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நேற்று நேற்று 19/11/2024 செவ்வாய்க்கிழமை 1 மணிக்கு நாகர்கோயிலுக்கு போனேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நேற்று 1 மணிக்கு நாகர்கோயிலுக்கு போனேன். நாகர்கோயில் ஜெயசேகரன் ஆஸ்பத்திரிக்கு போனேன். காரணம், மஞ்சள் விலையில்
எங்கள் உறவினர் ஒருத்தங்க, அதாவது மஞ்சோட கிராணியார் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க இறந்து போனாங்க. அவங்க மகன், மூத்த மகன் ஜெயசங்கரன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால் அவங்கள பார்க்குறதுக்கு விசாரிக்கிறதுக்கு போனேன். நேற்று போய் ஆஸ்பத்திரியில் போய் டி வார்டில் செகண்ட் ஃப்ளோரில் 42வது ரூம் அங்கே இருந்தாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு வந்தேன். பரிசுத்த ஆவியானுடைய ஒரு ஏவுதல்னால அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க மஞ்சளைக்கு போகும்போதுலாம் அவங்க என்கிட்ட நல்லா ரொம்ப நேரம் பேசுவாங்க. ஆமாம், எங்கள் அப்பாவை பற்றிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதனால் அவங்கள போய் பார்த்து விசாரிச்சுட்டு வரணும்னு போனேன். ஐசியூலேருந்து வெளியே கொண்டு வந்துச்சாங்க. நல்லா இருக்காங்க. நேற்றும் ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வந்தேன். அவங்க கடைசி பையன் அவங்க கூட இருந்தாங்க. நேற்று போயிட்டு நேற்று வரும்போது ராத்திரி 7:45 மணி, கரெக்டாக 7:45 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? சரி, மழையின் வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணிக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.